6 ஜனவரி 2026 திருக்காட்சி விழாவிற்கு பின்வரும் செவ்வாய். இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 34 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாவற்றையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியிலுடைய பகுதியில் முதல் பகுதியில் பார்க்கின்ற பொழுது ஓய்வெடுக்க சென்ற இயேசு தமக்காக காத்திருந்த திரளான மக்களை கண்டு மனம் இறங்குவதை பார்க்கிறோம். ஆயனில்லா ஆடுகளைப் போல் அவர்கள் இருந்ததினால் அவர்கள் மீது பரிவை வேறு உணர்வோடு நின்றுவிடாமல் அந்த பரிவை இரக்கத்தின் செயலாக அவர் மாற்றுகிறார். இதில் அவருடைய இடையராத இரக்கத்தை நாம் காண்கின்றோம். இயேசுவும் சீடர்கள் மிகவும் களைப்பாக இருந்தனர். ஆனால் மக்கள் கூட்டத்தை இயேசுவை கண்டு அவரிடம் வணங்க வந்த இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்த பொழுது இயேசு எரிச்சல் அடையவில்லை. அவர்களை ஒரு இடையூறாக கருதவில்லை. மாறாக தேவை உள்ளவராக அவரை எதிர்பார்த்து வந்த ஒரு இனமாக இறைவன் பார்க்கின்றாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நேரத்தையும் உதவியையும் பலர் தேடி வரலாம். ஆனால் அவர்களை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம்? வரவேற்கின்றோமா அல்லது வெறுக்கிறோமா? இந்த நல்ல ஆயனை போல நாம் இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆக இந்த இறைவனிடம் நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் அவருடைய இரக்கத்தின் செயலுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து குறிப்பிடுகின்றார். 200 தெனாரியத்தை பத்தாமல் இருக்கின்ற சீடருடைய கைகளில் இருந்த அந்த 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகளை வைத்து இறைவன் அவர்கள் வகையாக 5000 மக்களுக்கு, 5000 ஆண்களுக்கு, அதாவது அதை தாண்டி இருக்கின்ற பெண்கள் கூட்டமும் குழந்தைகள் கூட்டமும் இருக்கிறது. அவர்களுக்கு இறைவன் வயிறார உணவை சீடர்கள் வழியாக, ஒன்றும் இல்லாத சீடர்கள் வழியாக வெறும் 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள் மட்டுமே இருந்து இந்த 5000 பேருக்கு இறைவன் உணவளித்ததை இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். இது நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் நம்மிடத்தில் இல்லாததை கேட்பதில்லை, நம்மிடத்தில் இருப்பதை தான், அது சிறியதாக இருந்தாலும் இறைவன் அதிலிருந்து பல மடங்காக பகிர்வையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அந்த சிறுவன் கொடுத்த 5 அப்பங்கள் 2 மீன்களை போன்று நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சிறிய நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது. இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றார், உங்களிடத்தில் இருப்பது என்ன? எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு இரக்க செயலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அது பன்மடங்காக உருமாறுகிறது. இறைவன் அந்த அற்புதத்தை செய்கின்றார். இறைவன் எடுக்கிறார், இப்படி வாழ்க்கையை எடுக்கிறார்.
அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற நல்ல குணங்களை ஆசீர்வதிக்கின்றார். இறை தந்தையிடம் அதை நன்றியோடு ஒப்படைத்த பின்பு அதை பகிர்கின்ற பொழுதுதான் அது இரட்டிப்பாக மாறுகிறது, பல மடங்காக மாறுகிறது. ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி நம்முடைய நல்ல குணங்கள் சென்றடைகிறது. அது மற்றவர்களுக்கு வாழ்க்கையாக மாறுகிறது. ஆக இன்று நம்மிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சிறிய திறமைகள், நேரங்கள், நம்முடைய நல்ல குணங்கள், இரக்கம், அன்பு, மன்னிப்பு, இதை போன்ற நல்ல விஷயங்களை இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க எவ்வாறு அவர் ஒரு நல்ல ஐயனாக மாறினாரோ நம் ஒவ்வொருவரையும் நல்ல ஐயனாக இன்று சமுதாயத்தில் நம்மிடத்தில் வாழ்கின்ற பிள்ளைகள், ஏங்குகின்ற பிள்ளைகள், உணவிற்காக, உதவிக்காக, அன்பிற்காக, பாசத்திற்காக இயங்குகின்ற பிள்ளைகளை நாம் கண்டெடுக்க நாம் அன்பின் சீரராக மாறி இயேசுவை போன்று பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நம்மை நாடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். நாம் நிறைவாக்கப்படுவோம். நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில், இன்றைய வாழ்க்கை முழுவதும், இந்த நாள் முழுவதும் நம்மிடம் இருக்கின்ற அந்த 5 அப்பங்கள், அந்த 2 மீன் துண்டுகள் என்ன என்று கண்டெடுப்போம். அது சிறியதாக இருந்தாலும், சிறிய உதவியாக இருந்தாலும் தயங்காமல் ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். பலருக்கு பயனுள்ளதாக அதை மாற்றுவார்கள். இந்த நாள் முழுவதும் இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். நம்முடைய திறமைகள், நேரங்கள், நம்முடைய நல்ல குணங்கள் அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். இறைவன் அதை பலருக்கு பயனுள்ளதாக மாற்றுவார். நம் வழியாக அவருடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு இறைவன் வழங்குவார். அதற்கு நாம் முற்படுவோம். இறைவனை தேடி வருவோம். நம்மை தேடி வருவர்களை வரவேற்போம். ஒன்றாக ஒரே குடும்பமாக இறை ஆசிரியை பெற்று செல்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இந்த நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் நீ எங்களுக்கு அளிக்கப் போகின்ற புதிய கிருபைகளுக்காக, உமது அன்பிற்காக உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த மாக்கு நற்செய்தியுடைய சிந்தனைக்காக உமக்கு நன்றி கூறி திரளான மக்கள் உமகன் இயேசு காட்டிய இரக்கத்தை போல நாங்களும் பிறர் மீது பரிவு காட்ட எங்களுக்கு உதவியாக வரும். உங்களிடத்தில் இருப்பது நீங்களே கொள்கின்ற கூறிய ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களிடம் உள்ள சிறிய திறமைகள், வளங்கள் அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் பங்களிப்பு சிறியதாக தோன்றினாலும் ஆண்டவரே நீரே ஆசீர்வதித்து என்று தேவைப்படுபவர்களுக்கு போதுமானதாக மாற்றியறல எங்கள் நம்பிக்கையை வளர்த்தியறலும். என் மூலமாக இன்று உமது இரக்கத்தை பலர் உணர்ந்து கொள்ள எம்மையே உமது கருவியாக மாற்றியறலும். இந்த புதிய நாளில் நாங்கள் சந்திக்கப் போகின்ற ஒவ்வொரு இடமும் உமது அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு வழிகாட்டும். நாங்கள் கலைப்படைகின்ற போது எங்களுக்கு புது பலத்தை தாரும். சவால்களை எதிர்கொள்ள ஞானத்தை தாரும். எங்களுடைய சிந்தனையிலும் செயலும் பிரசனம் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவியாக வரும். எங்கள் தேவைகளையும் நீ நிறைவாக சந்தித்தருளும். பிரியமுள்ள இறைவா, இந்த நாளில் நாங்கள் இந்த புதிய வருடத்தில் தொடங்க போகின்ற எங்களுடைய தொழில்கள், புதிய வருடத்தில் நாங்கள் தொடங்க போகின்ற எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பும் அதனுடைய எதிர்காலங்கள், புதியதாக வர இருக்கின்ற உறவுகள், இணைய போகின்ற பலவிதமான உறவு முறைகள், திருமணங்கள், பிறந்த நாட்கள், பலவித நினைவு நாட்கள், இன்று எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு அருமையான பிள்ளைகளையும், நிகழ்வுகளையும், பயணம் செய்ய போகின்ற ஊர்களையும், உறவினர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டென்றோ எங்களோடு பயணித்தருளும். எங்கள் உள்ளிருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டருளும். எம்மிடத்தில் இருக்கின்ற அந்த நல்ல குணங்களை பிறருக்கு உதவியாக மாற எங்களோடு பயணித்து எங்களை ஆசீர்வதித்தருளும். உதவியை நாடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் எம் மூலமாக உதவியை பெற்று சென்றிட எல்லா கிருபையும் புரிந்தரும். ஆண்டவர்களை ஆசீர்வதித்தலும். உமது நாமத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருடைய செயல்களை புனிதப்படுத்தியறலும். எங்களுடைய இதயத்தை ஆசீர்வதித்தலும், தூய்மையாக்கியறலும். இன்று எங்களுடைய இதயத்தில் உம்மை சந்தித்திட
எம் மூலமாக உமது அன்பை பிறருக்கு வெளிப்படுத்திட தூய ஒளியை எங்களுக்கு அளித்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.